ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கேம் ஆல்ரெடி நம்ம இந்த கேம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்பின்னிங் கேம், அதாவது ஜாக்பாட். இதில் வந்து நம்ம இதுதான் பார்த்தோம், சரிங்களா? இந்த 25K அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த 100K அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா டேபிள் சேஞ்சஸ் இருக்கலாம், அமௌண்ட் பெருசாக வரலாம். அதே 3 பிளேயர் கேம் தான் எல்லாமே. உள்ளே போகலாம், நம்ம வந்து உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த கேம் பற்றி பார்க்கலாம். ஓகே, உள்ளே போயிட்டோம். 100K போயிடுச்சு. சேம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஜாக்பாட்டாக என்ன கிடைக்கும் போகுது? 400. இதில் ஜெயிச்சா 400K கிடைக்கும். நம்ம கட்டினது 100K. ஓகே, பார்க்கலாம். ஆனால் இதில் அமௌண்ட் 500 தான் கொடுத்துருக்காங்க. 20லேருந்து ஆரம்பிக்குது. ஏற்றுறாப்புல நம்ம ஏற்ற வேணாம், ரொம்ப சின்ன காடாகுது, ஏற்ற தேவையில்ல. அவங்க ஏற்றுறாங்கன்னா ஏற்றிக்கிட்டோம், ஏற்றலை. ஓகே, ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமோட லக்கு தில்லும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ ஏற்ற போகிறாரு. நான் இந்த வாட்டி ஏற்றுறேன், நீ ஏற்றல, நான் ஏற்றுறேன். ஏன்னா எனக்கு பெரிய கார்டு இருக்குது. ஏற்று போவோம். ஏற்றலை, பார்த்தீங்களா? இந்த வாட்டி அவர்கிட்ட மட்டும் ஏற்ற மாட்டாரான், நம்ம ஏற்றணுமா? டேய், சூப்பர்ரா. ஓகே, இப்போ வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்ற தேவையில்ல, பலிக்கு பலி. நீ ஏற்றலை, நானும் ஏற்றலை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன கார்டு போட போகிறானுங்க? ஓகே, போடுவோம். இவன் ஏற்ற போகிறானா? பாருங்க, இப்போ அவன் ஏற்ற மாட்டான், நானும் ஏற்ற மாட்டேன். என்னடா நடக்குதுங்க? ரே, விளாட்றீங்களா? ஒழுங்கு விளாடுங்க. நானே ஆஹா, அருமையான கார்டு. ஆலின் நம்மளும் ஆலின் பண்ணுவோம், ஏன்னா நல்ல கார்டு தான் நமக்கு. டூ பேர். எஸ், எனக்கு தான். பார்த்தீங்களா, நல்ல கார்டு. அதனால தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவங்ககிட்ட அந்த கார்டு எதுவுமே இல்லை. அவங்கக்கிட்ட அந்த மாதிரி கார்டு எதுவுமே இல்லை, அதுதான் நான் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் கிடையாது. ரீசன் அந்த ரீசன் ஒன்று தான். இப்போ எனக்கு நல்ல கார்டு, எனக்கு இப்போவும் நல்ல கார்டு தான். ஜே வந்துருச்சு, கியூ வந்துக்குது. வாவ், எனக்கு தான் ஃப்ளாஷ் வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். 400 இது ஏறிச்சு பாருங்க, அப்படியே மினுக்குது பாருங்க, ஜெயிச்ச உடனே. இப்போ திருப்பி நம்ம 2ஆவது ரவுண்டுக்குள்ளே உள்ளே போகிறோம். ஏன்னா நம்ம ஒன்று ஜெயிச்சிட்டோம். அதனால் நமக்கு இப்போது 100 ரூபா போட்டு 300 ரூபா, அதாவது 400 ரூபா வந்துச்சு. அப்போனா 300 ரூபா லாபம். ஜாக்பாட், அதான் ஜாக்பாட். இப்போ அடுத்தது பாருங்கள் என்ன கிடைக்குது. ஆஹா, 200. 100 போட்டு 200K. ஓகே, இப்போ நம்ம நல்ல கார்டு வந்திருக்கு. எவனை ஏற்றினானா நம்மளும் ஏற்றுவோம். அவனே தான் வந்திருக்கான். ஆமாப்பா, நான் ஏற்றுறேன்ப்பா. நல்ல கார்டு தான், எனக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஐயோ, அவனுக்கு தான் போச்சு டைமண்ட். இந்த வாட்டி நமக்கு ஒதுக்கிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இருந்தாலும் இப்போ நம்ம 3ஆவது தடவையாக உள்ளே போகிறோம். போகலாம், வெற்றிகரமாக 3ஆவது தடவை உள்ளே போகிறோம். நல்ல 400லாம் வேணாம், ஒரு 5000 10,000 அப்படின்னு வா. இந்த கேமை நம்ம இப்படி தான் ஆடணும். திடீர்னு இருக்கும், திடீர்னு லக் அடிக்கும், திடீர்னு லக் அடிக்காது. குருட்டாம்பாக்கில் அடிச்சு விட வேண்டியதான். அப்படியே பாருங்க, அவன் வச்சிருக்கான். ஆனால் நமக்கு சின்ன கார்டு இருக்குன்னா அது கொஞ்சம் பயந்து, அவ்வளோதான். சின்ன கார்டாகுது. பெரிய கார்டாக இருந்தால் தில்லா போடலாம். போன தடவை பெரிய கார்டு போட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நான் சொல்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது. வா, இப்போ சூப்பர் கார்டு. இப்போ பார்க்கலாம். இவன் போடுறான், அவன் போடுறானா, அவனும் போடுறான், நானும் போடுறேன். ஏன்னா நல்ல கார்டு தான். எனக்கு தானா? இல்லையே, அவனுக்கு போயிடுச்சு. எதுக்காக போச்சு, எதனால் போச்சுன்னு தெரியலையே. பார்ப்போம், ரீசன் தெரில. இதுதான் போர்டு கார்டு. இது என்னோட கார்டு ஏக்யூன்னு இருக்கு. வின் பண்ணவனோட கார்டு 510 இருக்கு. இது என்ன ஆச்சுன்னா, எங்கள் 2 பேருக்குமே இங்கே கார்டே இல்லை. ஆனால் இவனுக்கு இந்த 5ன்ற ஒரு கார்டு இங்கே இருக்கிறதுனால அவனுக்கு போச்சு. சிம்பிள். ஓகே, நம்ம இன்னொரு தடவை உள்ள போவோம். என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஏய், ஒரு நல்ல அமௌண்ட் தான் வாயேன்.
குட். இது ஒரு நல்ல கார்டு தான். 10 இதுன்னு சொல்லிட்டு போட்டாலும் நம்ம ஏற்றுவோம். போடுறான்னு பார்க்கலாம். ஆலின் பண்ணுறா இல்லையா? இப்போ ஒர்த்து இல்லை அந்த கார்டு. போடுறான். என்கிட்ட அங்கே வராமல் நான் எப்படி போடுவேன்? ஒன்றும் புரியலப்பா. என்ன கேம் விளாடுறீங்க? சூப்பர். இப்போ நல்ல கார்டு தான். இது வரைக்கும் நம்ம 3 தடவையோ நல்ல கார்டு தான். ஆலின் பண்ணலாம். சரிங்களா? செட்டு சேர்ந்துச்சு. எனக்கு தான் நல்ல கார்டு தான் சொன்னல. ஆனால் நான் நினச்ச மாதிரி சேரல, வேறு மாதிரி லக்கில் ஆயிடுச்சு. ஆன் ஃபயர் அவ்வளோதான். இதுவும் நல்ல கார்டு தான். பார்க்கலாம். சூப்பர். இன்னும் ஒரு கார்டு வந்தால் செட்டு சேரும். அது போச்சு. இன்னும் ஒரு கார்டு வந்தால் செட்டு சேரும். போச்சு. வாய்ப்பே போச்சு. பார்க்கலாம் 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 என்ன பண்ணுற. ஓ இது சூப்பர் கார்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. வெளியே போயிடலாம். ஏன்னா சின்ன கார்டு தான். பட் இருந்தாலும் ஒரு செட்டு சேரக்கூடிய கார்டு அது. 8 7 9 10 6 5 இதெல்லாம் வந்து பாருங்க 1 2 இது செட்டு சேர கார்டு. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஆர்டின். ஒருவேளை மேலே 3 ஆர்டின் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ட்ரை பண்ணுவோம். இது எதனால் வந்துச்சு சொல்லுங்கள்? ஒரே 2 நாளாக வந்துச்சு. வேறு எதுவும் இல்லைங்க. வேறு எந்த ரீசன் கிடையாது. பயங்கரமாக அலாடிலாம் வரல. திருப்பி நானுக்கு போயிட்டோம். சரி இன்னொரு தடவை போகலாம். நல்ல பெருசு 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 பெருசு. ஆட போடா. அந்த 10,000 எம்மா அது கேன்னு தெரியல. அது வந்தால் சூப்பராக வந்திருக்கும். வா நல்ல கார்டுங்க. ஆலின் நல்ல கார்டு. நானும் ஆலின் பண்ணுறேன். நல்ல கார்டு தான். யாருக்கு? அடாப்பாவி 8 வச்சுட்டு போயிட்டானா? என்ன 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 வின் பண்ணுவேன். எங்கே இருக்கிறான்? இங்கே இருக்கானா பாருங்க. செட்டு சேர்ந்துச்சுங்க அவனுக்கு. எனக்கு பேர் இந்த கார்டே வரலங்க. வந்ததுதான் நான் வச்சிருப்பேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு தடவையும் உள்ளே போவோம். 5-6 தடவை உள்ளே போயிட்டேன். இந்த கேம் இப்படி தான் விளாடணும் நீங்கள். சொல்ல போதுங்களா? அப்போ தான் அது வந்து ஒரு 10 தடவை விளாண்டிங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு பெருசாக வந்து ஒரு நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அழகாக விளாட்ணும். யோசி ரொம்ப போட்டு இது பண்ணிட்டுலாம் விளாடக்கூடாது. சரிங்களா? ஓரளவுக்கு வந்துச்சு. நான் காடை பெரிய காடாக இருந்ததுன்னா தைரியமாக தில்லா போட்டு அடுத்ததுக்கு நீங்கள் போயிட்டே இருக்க முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோதான். அதை விட்டுட்டு சும்மா இதில் பொறுமையாலாம் ஆனும் இல்லை. பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பர் கார்டு தான் வந்திருக்கு. நான் போட தயார் தான். ஏன்னா நல்ல கார்டு. கியூ போன தடவை கியூ போட்டு தோற்றோம். பட் வந்தால் நல்லாயிருக்கும். வந்திருக்கு எனக்கு தான். இது 2 பேர். எனக்கும் அதே தான். ஆனால் என்னோட பெருசு அவனோடது. விஷயம் அதான். சூப்பர். இப்போ 7 8 இது நல்ல கார்டான்னு கேட்டிங்கன்னா செட்டு சேரக்கூடிய கார்டு. பார்க்கலாம். பரவாயில்ல. நாட் பேட். போடுப்பா. இப்பவும் பரவாயில்ல. இன்னும் ஒரு கார்டு வந்தாதான். போடு. சுத்தமாக போச்சு. பரவாயில்ல. அப்போ வச்சுட்டு யோசிக்கிறா போல. நானும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு வழியெல்லாம் இல்லை இப்போ. வாவ் நல்ல கார்டு போடுறேன். போடுப்பா. இல்லை வெளியே போயிடு. 8 கலக்கிட்டான். நான் போடுறேன். ஏ இருக்கிறனால தில்லா போடுறேன். அவ்வளோதான். ஐயோ 9 இருக்கு. 9 வந்துச்சு. எனக்கு தான். ஓ எனக்கு அவனுக்கும் போயிடுச்சா? தம்பி காலியாயிட்டார் பாருங்க. நீங்கள் ஆலின் பண்ணுங்க. இல்லையா? நான் பண்ணுறேன். பண்ணுங்க. அவ்வளோதான். இல்லை வெளியே தான் போகணும் நீங்கள். ஒன்று நீங்கள் ஆலின் பண்ணணும், இல்லை வெளியே போயிடணும்.
போடுங்க. அவ்வளோதான். சூப்பர். நானும் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு கே. ஐயோ போச்சு, அவனுக்கு தான் 2-8 பாருங்க. கம்மியாக வச்சுட்டு சருக்கு சருன்னு அடிக்கிறான் பாருங்க. வாப்பா வா, நாளின் பண்ணுறப்பா, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். போடு, சும்மா போடு. இல்லையா? ஏன்? நான் ஃபுல்லாக ஆளின்ல தான் விளாட போகிறேன். அதுதான் முடிஞ்சு போச்சு. வா ஆளின் போடு. என்னடா போட மாட்டியா? அடப்பாவி, ஏன்னா வேறு வழி இல்லை. ஆன் ஃபயர் ஆகிட்டேன். இது டைமண்டாக இருக்குது. அவ்வளோதான், போட்டுடுப்பா, முடிச்சு. டைமண்ட் 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 டைமண்ட். ஐயோ கே வந்துச்சு போச்சு. என்ன நடக்குது இங்கே? கமான் கமான், இந்த தடவை ஆளின். அவ்வளோதான், வா ஆளின், நீயும் போடு. அவ்வளோதான்டா, சூப்பரா. என்ன யாருக்கு? எனக்கா? ஆமாம் எனக்கு தான், சாரி. போச்சா? அவ்வளோதாங்க. சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமே இப்படி தான் விளையாடி ஆகணும். டக்கு 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 நீங்கள் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இதில் வந்து இது பண்ணலாம். நான் வந்து இதில் இன்க்ரீஸ் தான் இருக்கே தவிர குறையில, நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதனால் இந்த கேமுக்குள்ளே போய் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதுவே வச்சே நீங்கள் விளாட்லாம். இந்த அமௌண்ட் இருந்ததுன்னா, ஓரளவுக்கு இருந்தால் நீங்கள் இதை வச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.